கோழி வளர்ப்பில் நான் கற்றுக்கிட்ட 5 முக்கியமான விஷயத்தை தான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா லாஸ்ட்டாக சொல்ல போகிற விஷயம் ரொம்ப முக்கியமானது. நம்ம முதல்ல பார்க்க போகிற விஷயம் சுத்தம். நம்ம கோழி வளர்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயந்தான் இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது. ஏன்னா பிளேஸை சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் கோழிகளுக்கு எந்த நோய் தாக்குதலும் வராது. ஆனால் நிறைய பேர் இடத்த சுத்தம் பண்ணுறதுக்கு சோம்பேறிப்பட்டுக்கிட்டு சுத்தமாகவே வச்சுக்க மாட்டாங்க. அப்படி இருந்தோம் அப்படின்னா கோழிகளுக்கு வரக்கூடாத நோயெல்லாம் வரும். ஸோ இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க. நாம் ரெண்டாவதாக பார்க்க போகிற விஷயம் ஸ்மெல். கோழி வளர்ப்புன்னு பார்த்தாலே எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயந்தான் ஸ்மெல்லு வர்றது. நம்ம எவ்வளோ தான் இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டாலும் ஸ்மெல்லு கொஞ்சமாச்சும் வரதான் செய்யும். அந்த ஸ்மெல்லை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவே சில கிருமி நாசிகள் இருக்குது. அதை வாங்கி யூஸ் பண்ணி ஸ்மெல்லை வராமல் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஸ்மெல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தனியாக வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட் வந்துச்சுன்னா நான் அதுக்கான வீடியோ போடுறேன். நாம் மூணாவதாக பார்க்க போகிற விஷயம் உணவு. கோழிகளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம என்ன ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்றது தான். மேய்ச்சல் முறையில் நம்ம கோழி வளர்க்குறோம் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அந்த கோழிக்கு தேவையான உணவை அதுவே எடுத்துக்கும். இதுவே ஒரு பண்ணை முறையில் கோழி வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற ஃபுட்டு ரொம்ப முக்கியமான விஷயமாகவே இருக்குது. கோழிங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஃபுட்டில் ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம நாலாவதாக பார்க்க போகிற விஷயம் கவனிப்பு. கோழிங்க கூடவே எந்நேரமும் இருக்கீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இதுவே நீங்கள் கோழி கூட இல்லைனா எந்த கோழிக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாமலே போயிடும். கோழிகளுக்கு நோய் தாக்குதல் இருந்தாலே அதுங்க தீவனம் எடுத்துக்காது. ஒரு மாதிரி கூனி குறுகி உட்கார ஆரம்பிச்சிருங்க. இதை நீங்கள் ஆரம்பத்திலே கவனித்து சரி பண்ணால் தான் கோழி இருக்கிற விகிதத்தை கம்மி பண்ண முடியும். நான் சைடு பிஸ்னஸாக கோழி வளர்க்குறேன்ப்பா, என்னால் ஃபுல் டைமாக கூடவே இருக்க முடியாது அப்படின்றவங்க மார்னிங் ஒரு 1 hour, ஈவினிங் ஒரு 1 hour கோழிங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட். கோழி வளர்க்குறதுலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். உங்களுக்கு அனுபவம் இல்லைனா அதிகமாக கோழிகளை வாங்கி வளர்க்காதீங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 20 கோழி வாங்கி ஃபஸ்ட்டு வளங்க. அதுக்கப்புறம் நிறைய கற்றுக்கிட்டு படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பிகினராக இருக்கீங்க அப்படின்னா அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு சொன்னது தான், நிறைய கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் இல்லை நிறைய வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோஸ் போடுறேன்.